உங்களுக்கும் ராவணன் பிடிக்கும் என்றால் இந்த பதிவை லைக் செய்துவிட்டு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளவும். போர் முடிந்து ராவணன் இறக்கும் தருவாயில் இருந்தான். ராமன் தன் தம்பி இலக்குவனிடம், மாபெரும் அறிஞனான ராவணனிடம் சென்று அரசியல் பாடம் கற்றுவா என்று அனுப்பினார். முதலில் தலைமாட்டில் நின்ற இலக்குவனுக்கு ராவணன் பதில் சொல்லவில்லை. பின்னர் ராமன் அறிவுரைப்படி இலக்குவன் ராவணனின் காலடியில் பணிவாக நின்றான். அப்போது ராவணன் 3 முக்கிய அறிவுரைகளை கூறினான். நல்லதை உடனே செய். நல்ல விஷயங்களை செய்ய நினைத்தால் தாமதிக்காமல் உடனே செய்துவிட வேண்டும். ஆனால் தீய செயல்களைச் செய்ய நினைத்தால் அதை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தள்ளிப் போட வேண்டும். எதிரியை எடை குறைவாக நினைக்காதே. நான் மனிதர்களையும் குரங்குகளையும் அற்பமாக நினைத்ததே என் அழிவுக்குக் காரணம். எதிரி யாராக இருந்தாலும் அவர்களை குறைத்து மதிப்பிடாதே. ரகசியத்தை காக்க வேண்டும். உன் பலவீனத்தை அல்லது ரகசியத்தை நெருங்கிய உறவாக இருந்தாலும் யாரிடமும் சொல்லாதே. இந்த அறிவுரைகளை சொல்லிவிட்டு ராவணன் உயிர் துறந்தான். மற்றும் ராவணனின் பலவீனத்தை பற்றி அவரது தம்பி ராமனிடம் சொல்லாவிட்டால் ராவணன் போன்ற மாவீரனை அழிப்பது மிக கடினம் ராமனுக்கு.